ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு நோ பிஃபோர் அட்டெண்டிங் டிஎன்இஏ கவுன்சிலிங், அப்புறம் ஜாயினிங் இன்ஜினியரிங் காலேஜ். ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்ற என்னென்ன டீட்டெயிலாம் செக் பண்ணணும் பிஃபோர் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. உங்கள் பையனோ பொண்ணோ இல்லை நீங்களோ ஒரு காலேஜுக்குள்ளே போகிறீங்க. அந்த காலேஜ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில்ல. சரி, யாரோ சொல்கிறாங்க இங்கே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ படித்தா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட்டு போய் சேர்றீங்க. அந்த காலேஜில் சரியான லேப் ஃபெசிலிட்டி கிடையாது, சரியான டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸு, அப்புறம் குவாலிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் இல்லை. அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூனா பிளேஸ்மெண்ட்னா என்னன்னே தெரியல, எந்த கம்பெனியுமே வராது இந்த காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? வேற வழியே இல்லாம 4 வருஷம் படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளில வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் நீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, இந்த காலேஜ்ல ஃபேக்கல்டிஸு வெபினார் செமினார்லாம் நடத்துறாங்களா, இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப் கொலாபரேஷன்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணால் உங்களுடைய காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன செக்லிஸ்ட் வச்சு நீங்கள் செக் பண்ணணும், அதெல்லாம் இருந்தால் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது அந்த காலேஜ் உங்கள் ஸ்கில்ஸை எதிர்பார்க்குற ரெக்குயர்மெண்ட் இருக்க உள்ள கம்பெனியையும் பிரிட்ஜ் பண்ணி உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ் வச்சு உங்களை காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போதே பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் உங்களோட ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு கரெக்டான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு அந்த கரெக்டான ரெக்குயர்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கம்பெனியில் பிளேஸ் ஆகிடலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த செக்லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட் கைடு பிஃபோர் ஜாயினிங் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ என்னோட பேர் வந்து கார்த்திகேயன். என்னோட ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுக்கறது. ஏன்னா நம்ம மேஜர் பாப்புலேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப்டர் 12th இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி கோர்சஸ், பிகாம், லா அப்படின்னு சொல்லி ஒரு 10-12 கோர்சஸ்க்குள்ள அடங்கிடுவாங்க. பட் அது இல்லாமல் அக்ராஸ் தமிழ்நாடு இந்தியாவில் நிறைய கோர்சஸ் இருக்கு, நிறைய காலேஜஸ் இருக்கு. அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஏஐ டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் கொண்டு வரணுன்றது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ 8th to 12th உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் இருந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட் கைடு பிஃபோர் ஜாயினிங் த காலேஜ். ஸோ காலேஜா கோர்ஸா எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்தவரையும் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கரியர் கவுன்சிலர் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்ப்பீங்க, அவங்க எல்லாருமே சொல்கிறது யூ ஹாவ் டு சூஸ் பெஸ்ட்டு காலேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் பெஸ்ட் கோர்ஸ். எனக்கு ஒரு பெரிய காலேஜில் ட்ரிபிள்இ கிடைக்குது, கெமிக்கல் கிடைக்குதுன்னா நல்ல காலேஜில் அது ஜாயின் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எனக்கு அதை விட ஒரு ஆவரேஜான கையில் எனக்கு ஏஐ டேட்டா சயின்ஸ் கிடைக்குது, சைபர் செக்யூரிட்டி கிடைக்குது. இந்த 2 ஆப்ஷனில் என்னோட ப்ரிஃபரன்ஸ் மெஜாரிட்டி கரியர் கவுன்சிலர், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் வந்து தே வில் பி கோயிங் ஃபார் பெஸ்ட் காலேஜ். ஏன் அப்படின்னா, ஏன்னா ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா இருக்கும், அதனால நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணுவீங்க, உங்கள் ஸ்கில்ஸ் வளரும். லெபார்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருக்கும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன் இருக்கிறதுனால நீங்கள் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங் அலுமினி நெட்ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் ஸ்ட்ராங் அலுமினி இப்போ பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், அப்புறம் ஐஐடிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பிளேஸ் ஆகி நல்ல பேக்கேஜில் சேலரியில் பிளேஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஜூனியர்ஸுக்கு அவங்க காலேஜ் பிராண்ட் நேமை கொண்டு வரதுக்காக தே வில் பி ஃபண்டிங் ஃபார் ப்ராஜெக்ட்ஸு, இன்டர்ன்ஷிப்ஸு,
இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸுக்கு இது எல்லாமே அவங்களே ஃபண்ட் பண்ணி நம்ம காலேஜ் பிராண்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனால உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், நல்ல கரியர் க்ரோத்தில் நீங்கள் ஈஸியாக பிளேஸ் ஆகலாம். ஸோ பெஸ்ட்டு காலேஜ் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அதனால உங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதனால யூ வில் பி கெட்டிங் எ வெரி குட் கரியர். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, கோர் இன்ஜினியரிங், நான் கோர் இன்ஜினியரிங்னு. கோர் அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக ஃபீல்டில் ஒரு ரிசல்ட் அவுட்புட் கொடுக்கறது, டைரெக்டாக ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்கறது, சிவில் ஒர்க் பார்க்கறது, இது எல்லாமே வில் கம் அண்டர் கோர். நீங்கள் இன்டைரக்டாக எதுக்கெல்லாம் ஐடி சப்போர்ட்டு, எம்பெடட் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், இது எல்லாமே வந்து நான் கோர். அதான் டைரக்ட் எல்லாமே கோர் அண்ட் இன்டைரக்ட் எல்லாமே நான் கோர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோருக்கு கீழே மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இசி, கெமிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், இது எல்லாமே வந்து கோருக்கு கீழே வரும். நான் கோருக்குள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ், இது எல்லாமே வந்து நான் கோரில் வரும். ஸோ காலேஜ் குவாலிட்டி இன்ஃப்ளூயன்சஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யுவர் ஓவரால் கரியர் டெவலப்மெண்ட். ஸோ கோர்ஸை மட்டும், ட்ரெண்டிங் கோர்ஸை மட்டும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி காலேஜை செக் பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க. ஸோ ஹவு டு சூஸ் ரைட் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து நிறைய பேர் நிறைய வீடியோவில் பேசியிருப்பாங்க. நான் திரும்பவும் அதே தான் சொல்ல போகிறேன், ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. பட் என்ன ஒரு 6 செக்மெண்ட்டாக சொல்கிறேன். ஃபேக்கல்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட், குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி, கவுண்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி, எத்தனை பேர் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, அவங்கள எத்தனை பேர் பர்மனெண்ட்டாக இருக்காங்க, கான்ட்ராக்டில் இருக்காங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ, 30 பேருக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்களா இல்லை 60 பேருக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க ஃபேக்கல்ட்டி பாருங்கன்னு. ஃபேக்கல்ட்டியில் என்ன பார்க்கணும் அப்படின்றத நம்ம கிளியராக நம்ம வீடியோவில் சொல்கிறோம். ஸோ பிளேஸ்மெண்ட் பார்க்கறது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ், போன வருஷம் 600 பேர் படித்தாங்க, 600 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, அதோட பர்சன்டேஜ் பாருங்கள். ஆவரேஜாக எவ்வளோ பேக்கேஜில் பிளேஸ் ஆகிருக்காங்க, ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ, கோர் கம்பெனிஸில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, ஐடியில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது இல்லாமல் இன்டர்ன்ஷிப்ஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே எத்தனை பசங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அப்புறம் அகாடமிக்ஸில் வெறும் புக்கை மட்டும் படிச்சுட்டு மார்க் வாங்குறது இல்லாமல் ப்ராக்டிக்கல் லேர்னிங்ஸ் என்ன இருக்குது, உங்கள் அந்த காலேஜில் ப்ராக்டிக்கலாக உண்மையாக பசங்க கையால் ப்ராஜெக்ட் பண்ணி எங்கேயும் வாங்கி கொடுக்காம, இல்லை ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்டை ஏதோ ஒரு கம்பெனியில் போய் பண்ணாமல் அதை எடுத்துகிட்டு வந்து ரிப்போர்ட் மட்டும் சப்மிட் பண்ணாமல் நிஜமாலே ஹேண்ட்ஸ் ஆன் வச்சு அவங்களோட கிரவுண்டில் இறங்கி எத்தனை பேர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு காலேஜ் அலோவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பாருங்கள். லெபார்டரி லேப்ஸ் எப்படி இருக்குது, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்களா, ஒர்க் ஷாப்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை செமினார் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். அது இல்லாமல் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைப்ரரி, ஹாஸ்டல், சாப்பாடு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர், எத்தனை கம்பெனிஸோட இவங்க டைஅப்பில் இருக்காங்க, அலுமினி, இதுக்கு தான் அலுமினி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அலுமினிஸ் நல்ல ரேஞ்சில் பிளேஸ் ஆயிருந்தாங்கன்னா அவங்க கூட கண்டிப்பாக கொலாபரேஷனில் லிங்க்ல இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் எத்தனை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றது பாருங்கள். அப்புறம் காலேஜ் ரெப்யூட்டேஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த 3 ரேங்க் பார்க்கணும். நாக்கு, என்பிஏ, என்ஐஆர்எஃப். என்ஐஆர்எஃப் வந்து ஓவரால் இந்தியாவில் இருக்க காலேஜஸ்க்கு கொடுப்பாங்க. நாக் வந்து ஓவரால் காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொடுப்பாங்க, அது கிரேட் வைஸ் கொடுப்பாங்க. என்பிஏ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. இது எல்லாமே விட முடிஞ்சால் காலேஜை நேராக விசிட் பண்ணி செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை வாங்குங்க. இது எதுக்கு நான் இந்த மாதிரி மேஜராக இந்த சூஸ் த ரைட் காலேஜ் வந்து மேஜராக இந்த 150 கட் ஆஃப்லேருந்து 175 கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு தான் மேஜராக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 175லேருந்து 200 ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்த 150லேருந்து 175 ரேஞ்சில் இருக்கவங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கு 150க்கு கீழே இருக்கவங்களுக்கு இது மேண்டிட்ரி, இதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் கரெக்டாக இதில் அட்லீஸ்ட் ஒரு 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 10 லிஸ்ட் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு 10 லிஸ்ட்டில் ஒரு 5-6 ஆகுது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஹூ இஸ் பிலோ 150 கட் ஆஃப். ஸோ 150லேருந்து 175 கட் ஆஃப் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ எந்த காலேஜையும் கோர்ஸையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாலாம் சூஸ் பண்ணாதீங்க.
ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வரப்போகுது அப்படின்னா 3 days உங்களுக்கு டைம் இருக்கும். ரொம்ப நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஹரிபரியில் பண்ணாதீங்க. ஒரு பொறுமையாக உட்காந்து பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரில் உட்காந்து பண்ணுங்கள். ஏன்னா 2 to 3 days உங்களுக்கு டைம் இருக்குது. காலேஜஸ்ஸு கோர்ஸு எந்த காலேஜில் எந்த கோர்ஸு அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு கொண்டு வந்து அதை லிஸ்ட் பண்ணி டபுள் செக் பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கரியர் கவுன்சிலர் இல்லை உங்களோட தெரிஞ்சவங்க இல்லை வேற ஏதாச்சும் ஃபோன் பண்ணி பேசி எனக்கு கொடுங்க, உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயம்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. பைசாக்கு பண்ணித்தரோம் அப்படின்றதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் நெட்டில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் எந்த கரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் நீங்களே பண்ணுங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே. நீங்கள் ட்ரஸ்டபிளாக நீங்கள் அவங்க கைடன்ஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. பட் மற்றவங்க கிட்ட கொடுத்து பண்ணுறத 90% நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்க. அது எல்லாருக்குமே நல்லது. ஸோ நெவர் ட்ரஸ்ட் எனிவன். யாரையும் நம்பாதீங்க. அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரேன் காசுக்காக அப்படின்னா அதெல்லாம் நம்பாதீங்க. அப்புறம் ஃபேக் கால்ஸ் வரும் டிஎஃப்சி சென்டர்லேருந்து. நாங்கள் டிஎஃப்சி சென்டர்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுங்க, பைசா தாங்க, ஒரு 2000 இல்லை 5000 கொடுங்க, நான் சாய்ஸ் ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பிலீவ் பண்ணாதீங்க. இப்போ இதில் இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் எதாக இருந்ததுன்னா ஒரு ட்ரஸ்டட் கரியர் கவுன்சிலரை இல்லை கரியர் கவுன்சிலர் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபோன் பண்ணி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆகுங்க. இந்த ஃபேக் கால்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி காலேஜ் அட்மிஷன்ஸு உங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் தரேன் அப்படின்றது எல்லாமே ஃபேக் கால்ஸ் இப்போ நிறைய வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிகிரி சூஸ் பண்ண போகிறீங்க. காலேஜ் எதை வச்செல்லாம் காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். நீங்கள் அதில் எப்படியும் ஒரு டிகிரியை சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த டிகிரி இப்போ நீங்கள் 2026 ஜாயின் பண்ணீங்கன்னா முடிக்கிறதுக்கு 2030 ஆகிடும். 4 years ஆகிடும். அதன் பிறகு ஒரு 10 வருஷம், இப்போத்துலேருந்து ஒரு 10 வருஷம் 2036 உங்களோட ஃபீல்டில் இருக்க அட்வான்ஸ் ஏஐ இன்டிகிரேட்டட் ஆகி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பாட்காஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருங்க, ப்ரொஃபஷ்னலாக ஆக்டிவாக இருங்க. ரீல்ஸ் போடுறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கறது இல்லாமல் லிங்க்டின்ல, இன்ஸ்டாகிராமில் இதில் எல்லாமே வந்து எஜுகேஷன்ஸ் நியூஸஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது. உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன, ஆஃப்டர் 5 years கழித்து நம்ம படிக்க போகிற இன்ஜினியரிங் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நான் இப்போ இங்கே ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப்டர் 10 years எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங்கு, கிளவுடு கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதெல்லாமே நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிக் இவி வெஹிக்கிள்ஸ், பேட்டரி டெக்னாலஜி, ஆட்டோமேஷன், ரினியூவபிள் எனர்ஜி. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து எம்பெடட் சிஸ்டம், விஎல்எஸ்ஐ டிசைனு, 5G டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், கிரீன் எனர்ஜி, சஸ்டைனபிள் மேனுஃபேக்சரிங். சிவிலில் வந்து பிஐஎம், கிரீன் பில்டிங்ஸு, ஸ்மார்ட் சிட்டி, அப்புறம் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதெல்லாம் சிவிலில். மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸு, கேட் கேமு. இண்டஸ்ட்ரி 4.0 இப்போ இருக்குது, அது மேபி 5.0 6.0ன்னு பார்க்கலாம். அப்புறம் அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃப்டர் 10 years கழிச்சு இது எல்லாமே அசம்ஷனா இதுதான் வரும் அப்படின்றதுல நீங்கள் இதை எங்கே வேணால் கேட்டுக்கலாம். ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டியில் கூட கேட்டுக்கலாம், நீங்கள் கிளாடில் கூட கேட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் போட்டு அதே மாதிரி நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன், என்னோட ஏஜ் இது, என்னோட லொக்கேஷன் இது படிக்கிறதுக்கு நான் 4 years என்னென்ன பண்ணலாம், நான் நல்ல ஒரு 4 years கழிச்சு ஒரு பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ChatGPT கிட்ட கேட்டிங்கன்னா அதுவே சில கோர்சஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா முன்னாடி இன்ஜினியரிங்கில் மார்க் இருந்தால் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் போய் உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் கேம்பஸில் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு 10-15 yearsக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு டீமை எப்படி லீட் பண்ணுறீங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் எப்படி திங்க் பண்ணுறீங்க, இமிடியேட்டிவ் கிரிட்டிக்கல் திங்கிங், ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் இது எல்லாமே தான் பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த ஃபீல்டில் டெக்னிக்கலாக எவ்வளோ சவுண்டாக இருக்கீங்க. இப்போ நம்ம புக்கில் படிக்கிற விஷயத்த எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க ரியலா அப்படின்றதான் பாக்குறாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி, ஸ்கில்லு,
கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற ட்ரீம் ஜாபை கண்டிப்பாக பிளேஸ் ஆகி ஹை பெய்டு சேலரியில் ஒர்க் பண்ணலாம். இது இல்லாமல் அடிஷ்னல் ஸ்கில்ஸாக நீங்கள் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. ஏஐ டூல்ஸ் எல்லாம் எப்படி புது புது டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு 1 இயர் முன்னாடி ChatGPT, ஜெமினி மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் பர்ப்ளெக்சிட்டி வந்தது. இப்போ கிளாட் வந்து அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்றத லேர்ன் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். கம்யூனிகேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷன் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு 100 பேர் முன்னாடி 500 பேர் முன்னாடி ஒரு பெரிய ஹாலில் கை நடுங்காம திக்காம திணறாம எப்படி பேசலாம் அப்படின்றத பாருங்க. ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கம்பெனியோட இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. ஸோ நாலேஜ் ஃப்ரம் புக்ஸ் மேக்ஸ் யூ பாஸ் எக்ஸாம். உங்களோட புக்கில் நீங்கள் படிக்கிறது கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வில் மேக் யூ சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபேக் கால்ஸ் வந்து டிஎஃப்சி சென்டரில் வரும். ஓடிபி ஷேர் பண்ணுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க, லாகின் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னா இந்த விஷயமே என்கரேஜ் பண்ணாதீங்க. அஃபிஷியலான டிரான்ஸ்பரண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் மூலமாக தான் நடக்குது. அது எல்லாருக்குமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ப்ராசஸ் என்ன, 1 பை 1 ஸ்டெப்பு எப்படி போகுது, ப்ரொசீஜர்னு எல்லாரும் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க. அதை பாருங்க. நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. ஸோ டிஎஃப்சி சென்டர் வந்து உங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணுறாங்கன்னா எனி கிளாரிஃபிகேஷன், ஏதாவது சர்டிஃபிகேஷன் சப்மிஷனில் ப்ராப்ளம், டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளம் மட்டும்தான் கால் பண்ணுவாங்க. தே வில் நாட் ஆஸ்க் யூ எனி ஓடிபி லாகின் டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்டே அலர்ட், ப்ரொடெக்ட் யுவர் கிரெடென்ஷியல்ஸ். உங்களோட திங்ஸு, உங்களோட ஓடிபி, பாஸ்வேர்டு, லாகின் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சம்மரி பண்ணுறேன். சூஸ் குட் காலேஜை நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்க. கோர்ஸை விட, ட்ரெண்டிங் கோர்ஸை விட. வெரிஃபை ஆல் டீட்டெயில்ஸ். நம்ம சொன்ன ஒரு 6 செக்மெண்ட்ல சொல்லியிருக்கோம், 6 டாப்பிக்ல சொல்லியிருக்கோம். அந்த 6 டாப்பிக்கையும் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுங்க. ஃபேக்கல்ட்டி பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பாருங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. பட் அதெல்லாம் பக்காவான உங்க கட் ஆஃப் மார்க்குக்கு, உங்க கம்யூனிட்டிக்கு, கேட்டகரிக்கு பக்காவான மேட்ச் ஆகிற காலேஜா, இதை விட ஏதாவது பெஸ்டா இருக்குமா அப்படின்றது. ஏன்னா நம்ம 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸு நீங்கள் லேர்ன் பண்ணணும். அலாங் வித் யுவர் டிகிரி அப்டேட்டடாக இருங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஃபியூச்சர் டெக்னாலஜி. அப்புறம் ஃப்ராடு கால்ஸு, கவுன்சிலிங் அப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஸோ யுவர் காலேஜ் கிவ்ஸ் யூ டிகிரி, யுவர் ஸ்கில்ஸ் பில்ட் யுவர் கரியர். ஸோ சூஸ் வைஸ்லி, லேர்ன் கண்டினியூஸ்லி, யுவர் ஃபியூச்சர் வில் தேங்க் யூ. ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். நான் என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. எனி டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கால் பண்ணுங்க. ஸோ அது இல்லாமல் உங்கள் வீட்டில் பசங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் 8th to 10th படிக்கிறாங்க, 10th பிறகு என்ன குரூப் எடுக்கணும், அந்த பையனை பொண்ணை நான் ஐஐடியில் ஜாயின் பண்ண வைக்கணும், இல்லை என்ஐடியில் ஜாயின் பண்ண வைக்கணும், இல்லை IIITயில் பண்ணணும், இல்லைனா நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு 4 செக்மெண்ட்ல தனியாக பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கு. அதை நம்ம அமேசான்லேயும் வச்சிருக்கோம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக என் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஐ வில் ஷேர் யூ த பிடிஎஃப். அதோட காஸ்ட் வந்து நம்ம வெறும் 199 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இல்லை இதோட காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னா எனி 3 காம்பினேஷன்ஸ் யூ வில் கெட் இன் ₹499. ஸோ இந்த ஒரு இந்த ரோட் மேப்பில் எண்ட் டு எண்ட் நீங்கள் எப்போ படிக்க ஆரம்பிக்கணும், என்னென்ன படிக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க, மொத்தம் எவ்வளோ லொக்கேஷனில் எத்தனை ஐஐடி இருக்குது, என்ஐடி இருக்குது, ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்லையோட சீட் மேட்ரிக்ஸு, அதோட ஃபியூச்சர்ஸு, இது எல்லாமே எண்ட் டு எண்ட் ஒரு 20-25 பேஜஸ் பிடிஎஃப் நம்ம கிட்ட இருக்கு ரெடிமேடாக. நீங்கள் அதை படிச்சிங்கனாலே யாரோட கைடன்ஸ் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வேணால் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.